உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயத்தை லிஸ்ட்டு போடணும்னு சொன்னீங்கன்னா ஒரு புக்கே எழுதலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் நிறைய தேவைகளோடு இருக்கீங்க. ஆனால் உங்கள் துக்கத்துக்கு ஒரு லிஸ்ட்டு போடணும்னா உங்களால் அதை போட முடியாது. ஏன்னா துக்கன்றது தனியாக இல்லை, உங்கள் சந்தோஷம் கூட கலந்துருக்கு. அது எப்படின்னா, எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இது மாதிரி இருக்கணும், அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு டிசைன், அதாவது ஒரு வரமுறை போடுறீங்க தெரியுங்களா? அந்த வரமுறையில் அந்த டிசைனில் எதனா மிஸ் அவுட் ஆச்சுன்னா உடனே அங்கே துக்கம் வந்துடுது. அப்போ வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னா கண்டிப்பாக வாழ்க்கை சந்தோஷமாக வாழறதுக்கு தான். ஆனால் இங்கே பிரச்சனையே அந்த டிசைன் தான். எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அந்த சில கண்டிஷன்கள், அந்த கண்டிஷன்களே என்ன ஆகுதுன்னா ஒரு வேலி மாதிரி அமைஞ்சிடுது. அந்த வேலிக்குள்ளே உங்களோட சந்தோஷமும் அடைக்கிறீங்க. அந்த இடத்துல உங்கள் சந்தோஷம் தவறும் போது, இல்லை கம்மியாகும் போது, இல்லை கிடைக்காம போகும்போது அங்கே ஒரு வெற்றி இடம் உருவாகுது. அந்த வெற்றி இடம் தான் துக்கமாக மாறுது. அதனால் உண்மையான சந்தோஷமாக வாழணும்னா அந்த வேலியை உடச்சி தூக்கி போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் செய்யுங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே சந்தோஷம்தான். ஒரு வேலியில் அடப்படாத உங்கள் சந்தோஷம் எந்த ஒரு துக்கத்தையும் கொடுக்காது. துக்கமில்லாத ஒரு சந்தோஷம் உண்மையான சந்தோஷம்.